செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு சதீஷ் அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேச்சிஎல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வாழை பிடிக்கல, நான் ரோஸ் வந்து கழுத்து அறுத்துட்டேன், அவள் இறந்துட்டா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சதீஷ் ரெபாக்கா 2 பேரும் வந்து ஒரு காதல் திருமணம், ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காதல் திருமணம் சேர்ந்துக்கிறாங்க. அவருக்கு 2 பேருக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை. கணவன் மனைவி 2 பேருக்கும் உள்ளே இருந்த இந்த கருத்து வேறுபாடு, நீ மட்டும் கோர்ட்டில் குழந்தை உங்ககிட்ட வந்துடும் சொல்லி ஆர்டர் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக நானும் செத்துடுவேன், குழந்தையும் சாவடிச்சிருவேன். அதாவது 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்லுவேன். குழந்தை தற்கொலை பண்ண தெரியாது இல்லையா, இவர் தானே தற்கொலைக்கு இது பண்ணணும், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் பண்ணுறேன் கையோடு போயிட்டு இந்த ஓட்டேரி காவல் எடுத்து ஒரு புகாரம் கொடுக்குறாங்க. ஒரு குடும்ப பிரச்சனை, ஒன்றும் பெரிய விஷயம், அது சும்மா இன்றைக்கி வந்துருப்பான், சண்டை போட்டு போயிடுவான், திருப்பி மாதிரிலாம் பண்ண மாட்டான், ஏதோ ஒரு ஆவேசத்தில் பேசியிருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுடுறாங்க. செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு சதீஷ் அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேச்சிஎல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வாழை பிடிக்கல, நான் ரோஸ் வந்து கழுத்து அறுத்துட்டேன், அவள் இறந்துட்டா, நானும் செத்து போகிறேன் கழுத்து அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. அங்கே இருக்க அந்த பாத் டப்பில் குழந்தை வந்து கழுத்தரப்பட்டு இறந்து கிடக்கு சடலமாக. ஒரு சதீஷ் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் உயிருக்கு போகிற அவரை வந்து கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்காரு. காவல்துறையில் புகார் கொடுத்தேன், அவங்களாவது இந்த ஓட்டேரி போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவன் பொண்ணு உயிரோடு இருந்திருக்குமே. இந்த மாதிரி தான் அந்த அம்மா ஒரு தாயோட குமரல் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. காவல்துறையினருக்கும் இருக்கிற அந்த வேலை பொழுவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களாலையும் எதிர்பார்த்துருக்க முடியாது, அவங்களும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பெத்த தகப்பனே இந்த மாதிரி செஞ்சிருவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது. குடும்ப பிரச்சனை அப்படின்னு நினச்சி சாதாரண விட்டது தான் இந்த அளவுக்கு ஒரு விளைவில் வந்து இந்த செஃபிரோஸோடைய மரணம், அந்த குழந்தை பச்சை மண்ணுடைய மரணத்தில் வந்து நீ உங்ககிட்ட குழந்தை கொடுத்துட்டா நீ ஜெயிச்சிட்ட, என்கிட்ட குழந்தை இருந்தால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையையும் கோபத்தையும் ஒரு ஒன்றும் அறியாத ஒரு பிஞ்சு, அதுவும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட காமிக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு பிரம்ம பாலசுப்ரமணியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். ஓட்டேரியில் வந்து தந்தையே வந்து மகள் கழுத்தை அறுத்து கொண்ட சம்பவம், அது வந்து குடும்ப தகராறு, கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சிக்கல், அதில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க மனைவியோடைய செய்தியாளர் சந்திப்பையும் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக என்ன தான் நடந்தது, இதுக்கு பின்னணி என்ன, ஒரு பெற்ற தந்தையே இப்படி குழந்தையை கழுத்தறுத்து கொள்ள முடியும்? வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் அவர் பேர், சதீஷ் ரெபாக்கா 2 பேரும் வந்து ஒரு காதல் திருமணம், ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காதல் திருமணம் சேர்ந்துக்கிறாங்க. அவருக்கு 2 பேருக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை பேர் ஸ்டெஃபி ரோஸ். 7 வயது அந்த குழந்தைகளுக்காவது. அந்த குழந்தை வந்து 2ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் உள்ளே இருந்த இந்த கருத்து வேறுபாடு காரணமாக சண்டையிடுறாங்க. 2 பேரும் தனியாக பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறமா கோர்ட்டில் ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷனும் வந்து ஒரு சதீஷ் சார் அந்த ஃபைலும் பண்ணுறாங்க. அது நிலுவையில் இருக்குது. சதீஷ் ஆமாம், அந்த அம்மா பண்ணுறாங்க. இது நிலுவையில் இருக்குது. இந்த இதில் இன்பிட்வீன் இதில் வந்து இந்த ரெபாக்கா என்ன பண்ணுறாங்க, சதீஷ் என்ன பண்ணுறாரு, அவரோட குழந்தை ஷெஃபி ரோஸை கூட கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க அக்கா இந்த கெச்சியால் வச்சு பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி வரட்டி கூப்பிட்டு போயிரு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, GWP ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அதாவது வாட்கம் பெடிஷன் சொல்லுவோம். அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவுடைய கஸ்டடிக்கு வேணும்ன்றக்காக கேட்குறாங்க. ஏன்னா பொம்பளை குழந்தை இல்லையா, அவர் கணவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, அந்த அம்மாவால் அந்த குழந்தைய வந்து பிரிஞ்சு இருக்க முடியலன்றக்காக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ சதீஷ் நான் சொல்லியிருக்காரு, நீ மட்டும் கோர்ட்டில் குழந்தை உங்ககிட்ட வந்துடும் சொல்லி ஆர்டர் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக நானும் செத்துடுவேன், குழந்தையும் சாவடிச்சிருவேன். அதாவது 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்லுவேன். குழந்தை தற்கொலை பண்ண தெரியாது இல்லையா, இவர் தானே தற்கொலைக்கு இது பண்ணணும், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்தோம்னா கடந்த திங்கட்கிழமை இரவு ஒரு 10:30 மணிக்கு என்ன பண்ணுறாரு, ஓட்டேரியில் இருக்க ரெபாக்கா வீட்டுக்கு போயிட்டு சண்டை போடுறாரு. இது மாதிரிலாம் சண்டை 2 பேரும் சண்டையாகுது, மாற்றி அடிச்சுக்கிறாங்க. உன்னை நான் குத்தி கொண்டுருவேன்னு சொல்லிட்டு ஏதோ நார்மலாக குடும்ப சண்டைகளில் வந்து வழக்கம் போல் பேசுகிறது சொல்கிறது தான். இவர் ஏதோ ஒரு இதில் ஒரு ஆவேசத்தில் ரொம்ப ஒரு மாதிரி அந்த அம்மா பேசி திட்டிட்டு வந்துடுறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கையோடு போயிட்டு இந்த ஓட்டேரி காவல் எடுத்து ஒரு புகாரம் கொடுக்குறாங்க. என் கணவருக்கும் எனக்கும் நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கோம், எனக்கும் அவர் கணவருக்கும் சண்டை, டிவோர்ஸ் கேஸ் பெண்டிங் இருக்குது, அது இல்லாமல் GOWPயும் போட்டிருக்கேன், குழந்தைய வந்து என் கூட வந்து கஸ்டடி கொடுத்துடணும்னு சொல்லி இந்த இதுக்கு நடுவில் வந்து என் புருஷன் வந்து என் வீட்டில் வந்து
என்னை போட்டு அடித்து மிரட்டிட்டு உன்னை கொண்டுடுவேன், அப்படிலாம் நானும் குழந்தை தற்கொலை பண்ணி செத்துருவோம் அப்படின்னு மிரட்டுறாரு. எனக்கு பயமாக இருக்குது, என் குழந்தை எப்படியாவது அங்கே மீட்டு கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா ஒரு புகாரம் கொடுக்குறாங்க. ஓட்டேரியில் இருக்க அந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க, குடும்ப சண்டை எலண்டோ இஷ்யூக்கும் எதுக்கும் வந்து தலையிடக்கூடாது, ஏடபிள்யூபிஎஸ் தான் போனோம் சார், நைட்டு தானே கம்ப்ளைண்ட் தராங்க சொல்லிட்டாங்க, வாங்கி வச்சுக்கிட்டு சார் நார்மலாக அடிச்சுக்கிறது குடும்பம், நம்ம இதில் போயிட்டு இப்படி பண்ணுவியா, இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஒரு புகார் தராங்க அப்படின்னும் பொழுது அவனை கூப்பிட்டு வைக்கிறதோ இல்லை ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வரக்கூடாதோ அப்படின்ற கண்ணோட்டத்தில் காவல்துறையினர் வந்து ஒரு அதிவேகமாக செயல்படுவாங்க. இந்த விஷயத்தில் ஒரு குடும்ப பிரச்சனை ஒன்றும் பெரிய விஷயமா, சும்மா அன்றைக்கி வந்திருப்பான், சண்டை போட்டு போயிடுவான், திருப்பி மாதிரிலாம் பண்ண மாட்டான், ஏதோ ஒரு ஆவேசத்தில் பேசியிருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுடுறாங்க. சண்டை போட்டு அந்த சதீஷ் என்ன பண்ணுறப்பல கையோட குழந்தைய கூட்டுக்கிட்டு ஆலந்தூரில் இருக்க ஒரு நட்சத்திர விடுதி ஒன்றுத்தில் ரூம் ஒன்று எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு குழந்தையோட அங்கே தங்கியிருக்காரு. செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு சதீஷ் அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, கேச்சிஎல் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு வாழை பிடிக்கல, நான் ரோஸு வந்து கழுத்து அறுத்துட்டேன், அவள் இறந்துட்டா, நானும் செத்து போகிறேன் கழுத்து அறுத்துட்டு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. உடனே அவங்க சிஸ்டருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் எதுவும் திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனும் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு, தொடர்பு கூட முடியல. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவர் இருந்த நட்சத்திர விடுதிக்கு வந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு 6:30 மணிக்கு ரீச் ஆகிறாங்க. கீழே ரிசப்ஷனில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சதீஷ்ன்னு சொல்லியிருக்காரா, தங்கியிருக்காரா, அவங்ககிட்ட அறை எடுத்து அது கூட குழந்தையும் இருந்திருக்கும், ஒரு குழந்தையும் வரும்போது ஆமாம் இருக்காங்க, அவங்க அறை நம்பர் 213 ஒரு அறை நம்பர் சொல்கிறாங்க. அந்த அறை நம்பருக்கு கீழே ரிசப்ஷன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் யாருமே எடுக்கலை. இல்லை உடனே பாருங்கள் 1.5 மணி நேரம் ஆகுது, இந்த மாதிரி சொல்லிட்டு வச்சான்னு சொல்லி அவங்க பாத போட சொல்ல, உடனே அவங்க போயிட்டு அந்த ரூமை டூப்ளிகேட் கீ வச்சுருப்பாங்களே, அவங்க அந்த ரூமை திறந்து பார்த்தோன்னே அங்கே இருக்க அந்த பாத் டப்பில் குழந்தை வந்து கழுத்தறப்பட்டு இறந்து கிடக்கு சடலமாக. ஒரு சதீஷ் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் உயிருக்கு போகிறார், அவரை வந்து கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த நட்சத்திர வீடு இருந்து காவல் நிலையம், அது ஆலந்தூர் காவல் நிலையம் நடக்குது அந்த லிமிட்டு, அங்கே உடனே தகவல் சொல்லி புகார் கொடுக்குறாங்க. உடனே காவல்துறையினர் வந்து அந்த குழந்தையோட சடலத்தை எடுத்து மறைச்சிருக்க ஆரம்பிச்சுட்டு, சதீஷை வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கனால ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு அவரை வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அனுப்பிச்சு நம்ம ஆம்புலன்ஸ் மூலிமா அரசாங்க அனுப்பிச்சிடுறாங்க. கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. சார், இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ அவங்க கஸ்டடி அவங்க வேணும்னு கேட்குறாங்க, அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஸோ சேம் டைம் பெண் பிள்ளைங்கிறதுனால அம்மா கிட்ட இருக்கட்டும்ங்கிறது, இவர்கிட்ட எப்படி அந்த குழந்தை போகலாம்? அது நீங்கள் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணும்போதே குழந்தை யார்கிட்ட இருக்கணும்னு முடிவு பண்ண மாட்டாங்களா? ஃபைல் பண்ணும்போதுலாம் வந்து முடிவு பண்ண மாட்டாங்க. எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க, குழந்தை இருக்கு வச்சுக்கிறோங்க. சில டைம் வந்து குழந்தை அப்பா கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். ஆனால் 7 வயசு குழந்தை விட அப்பா கூட தான் போயிடுவாங்க, இல்லை அம்மா கூட அம்மா கூட இருப்பாங்க. ஒரு தகப்பனால் குழந்தைய பார்த்துக்க முடியும் பொழுது ஒரு தகப்பன் வந்து குழந்தைய வந்து பார்த்துப்பாரு, கேர்டேக் பண்ணிப்பார். அவங்க வீட்டில் வேறு நபர்கள் பார்ப்பாங்க. அவரால் பார்க்க முடியாத பட்சத்தில் தன் மனைவி கூட கனையும் பார்ப்பாங்க. இதில் 2 பேரோட ஈகோனால அந்த குழந்தைங்களோட மனநிலையை பாதிக்கப்படுற ஒரு சில பெற்றோர்களாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க, இவங்ககிட்ட மனைவி கிட்ட சண்டை போடுறாங்க, குழந்தைய இவங்க வந்து வாலண்டியராக பிரித்து கொண்டு போகிறது, குழந்தைங்கள ஒழுங்காக பார்த்துக்கிறது கிடையாது, குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்கறது கிடையாது. சும்மா இவருக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவியை நான் வந்து மிரட்டிட்டேன், அது வந்து அழுதுகிட்டு இருக்கு, இவருக்கு சந்தோஷம் இல்லை. இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட பாசமாக இருந்திருக்கும், அவங்ககிட்ட தான் பிரிச்சுட்டு வந்துட்டோம், அவன் இப்போ வருத்தப்படுறால, இவர் என்ன பண்ணுவார், அவர் குழந்தைய பார்க்குறதுக்கு அந்த அவருடைய மனைவி வீட்டுக்கு போவார். அங்கே அந்த அம்மா என்ன பண்ணோம், குழந்தைய பார்க்க விடாது, அசிங்கப்படுத்தும், ரோட்டில் நிற்பார், அதை கத்துவார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனில் இதுவாவார், அந்த அம்மா விடவே விடாது. இவர் வந்து குழந்தை என்ன பண்ணோம், அப்பாவை பார்க்கணும் குழந்தைய அழுவோம், இவங்க அதட்டி வைக்கிறது. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் நீதிமன்றத்தில் இந்த கஸ்டடியல் பெட்டிஷன் ஒன்று போட்டு குழந்தைங்கிட்ட கஸ்டடி வேணும்னு சொல்லுவாங்க. கோர்ட் அதை வந்து கன்சிடர் பண்ணி குழந்தை வந்து யார்கிட்ட இருக்கணும், அந்த டைம் வந்து ஒரு ஹவர்ஸ் வந்து கொடுப்பாங்க. குழந்தை வந்து அப்பாவையோ இல்லை அம்மாவையோ வந்து பார்க்குறதுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ண சார்பில் வந்து டைமிங் பார்ப்பாங்க. அந்த குழந்தைங்க பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது குழந்தை வந்து டோட்டலாக இல்லை நான் அப்பா கூட தான் போகணும் சொல்லும் பொழுது நீதிமன்றம் அதன் அடிப்படையில் அப்பா கிட்டே இருக்கட்டும், நல்லா பார்க்க போகிறாரு, இல்லை அம்மா கிட்ட இருக்கட்டும், அம்மா நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவாங்க. இதுதான் பேசிஸ் நடக்கும். இந்த வழக்கில் இப்போ தான் வந்து 2 பேர் பிரிந்திருக்காங்க, 1 ஆண்டு காலமாக பிரிந்து இருக்கிறாங்க. இவருக்கு வந்து என்னென்னா ஒரு மனைவி கிட்ட குழந்தை கொடுக்குறதுக்கும் விருப்பம் இல்லை, அதேமாதிரி அவங்க மனைவி கிட்டேருந்து டிவோர்ஸாக வேணும். இந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் ஆனால் என் கணவர் தொடர்ந்து சண்டை போடுவார், ஒரு அரகண்டாக பிஹேவ் பண்ணுவார், அவங்க கூட வந்து வாழ முடியாதுன்ற காரணத்தை தான் நான் விட்டுட்டே வந்துட்டேன், தொடர்ந்து சித்திரவதை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்கு நல்லா தான் போயிடுச்சேன், குழந்தை எங்கிட்ட தான் இருந்துச்சு, இவன் வந்து என் குழந்தை அங்கே தூக்கிட்டு போயிட்டான், குழந்தைய தர மாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால தான் நான் கோர்ட்டில்
கஸ்டடியெல்லாம் கேட்டிருக்கேன். இதுக்கிடையில் இவனே வந்து சண்டை போட்டான், நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் குழந்தைய கொண்டுட்டான். காவல்துறையில் புகார் கொடுத்தேன். அவங்களாவது இந்த ஓட்டேரி போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி என் பொண்ணு உயிரோடு இருந்திருக்குமே. இந்த மாதிரி தான் அந்த அம்மா ஒரு தாயோட குமரல் தான் அது, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. காவல்துறையினருக்கும் இருக்கிற அந்த வேலை பளுவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களாலையும் எதிர்பார்த்துருக்க முடியாது, அவங்களும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பெத்த தகப்பனே இந்த மாதிரி செஞ்சுருவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது. ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறமாக எந்த ஒரு குடும்ப தகராறோ இல்லை பிரச்சனையோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அந்த கன்சர்ன் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, உடனே AWPSல எப்போ உடனே பார் ஏற்கனவே இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுச்சு, நம்ம சாதாரண விடக்கூடாது, யார் எந்த மனநிலையில் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெத்த தகப்பனே பெத்த குழந்தையுடைய கழுத்தை வந்து அறுத்து கொண்டுட்டு இருக்கான். அவனை வந்து சூசைட் தான் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஆனால் ஏதோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனால் ஒரு உயிர் அநியாயமாக போயிடுச்சுல, இப்போ அந்த ஒரு நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க. இது குடும்ப பிரச்சனை அப்படின்னு நினச்சி சாதாரணமாக விட்டது தான் இந்த அளவுக்கு ஒரு விளைவில் வந்து இந்த செஃபிரோஸோடைய மரணம், அந்த குழந்தை பச்சை மண்ணுடைய மரத்தில் வந்து ஆயிடுச்சு. இப்போது 7 வயசில் இருக்கிற ஒரு குழந்தை தான் பெத்த குழந்தை கழுத்தை அறுக்கணும் அப்படின்னா அப்போ அந்த கணவன் மனைவியோட அந்த மோதல், அந்த ஈகோ, ஈவன் நீங்கள் சொல்ல மாதிரி காதல் திருமணம் வேற பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ அந்த மனநிலை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த சில மரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லவ் அஃபேரோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் அந்த அம்மா வந்து தொடர்ந்து சித்திரவதை செய்கிறதோ இல்லை மென்டல் ஆர்கானிக் கொடுக்குறது கணவருக்கு, இல்லை கணவர் மனைவிக்கு கொடுக்குறதோ, இல்லை கணவர் வேறு ஏதாவது ஒரு அஃபேரில் இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அவங்க பிரிஞ்சு போகிறது இருக்கும். இல்லை வேறு ஒரு காதலுக்காக கணவர் வந்து மனைவியை கொண்டுட்டு குழந்தைய கொண்டது இருக்கும். இல்லை மனைவி வந்து கணவரை குழந்தை கொண்டது. அது மாதிரி நிறைய சினாரியோ நடந்திருக்கு. ஒரு சிலவங்க பாய்ஸ் நடந்திருக்காங்க, ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ இதில் இத்தனை ஆண்டுகளை பார்க்கும் பொழுது பெத்த குழந்தை கையால் அதுவும் கத்தி எடுத்து தொண்டையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை கத்தி அந்த வழியில் எந்த அளவு துடிச்சிருக்கோன்னு சொல்லி நினச்சி பார்க்கும் பொழுது மனசெல்லாம் பதறுது. அது கூட மீறி அந்த அளவு பண்ணிவிட்டு அவரும் கழுத்தை இருக்கும்போது அப்புறம் எந்த ஒரு மனநிலையில் அந்த சதீஷ் இருந்திருக்கணும். அப்போ அந்த குழந்தை பெத்த குழந்தையாச்சு, கழுத்தை அறுக்குமே, அந்த குழந்தை எந்த அளவு துடிச்சிருக்கும், மனைவி மலையா இல்லை எதிராக இது மாதிரி பண்ணாருன்றது அவரை கேட்டால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்காட்டிக் பிஹேவியர் இல்லை சார்? ஆமாம், உண்மைதான். இந்த விஷயத்தை வந்து புகார் கொடுக்கும் போதே அன்றைக்கி இந்த காவல்துறையினர் வந்து அந்த ஓட்டேரி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் உடனே கூப்பிட்டு விசாரித்தோ, இல்லை இது லேண்ட் ஆர்டர் விஷயம், நான் லேண்ட் ஆர்டர் தான் பார்க்க முடியும், இது குடும்ப தகராறு அப்படின்னு சொல்லி உடனே ADPPSக்கு மாற்றி அமைச்சிருந்தா கூட அங்கே இருக்க அந்த பெண் காவலர்கள் வந்து விசாரணை செய்து ஏதாவது ஒன்று பேசியிருந்தா கூட விஷயங்கள் மாறி இருக்கும். இல்லை நீ இந்த மாதிரி மனையில் இருக்கவங்கள்ட்ட குழந்தை கொடுத்தா தப்பாயிரம், நீ கொடுன்னு சொல்லி குழந்தைய கூட பிடிச்சி கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த விஷயங்களை இவங்க கொஞ்சம் கேர்லெஸ் ஓட்டுனால தான் இந்த மாதிரி ஒரு பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டுருக்கு. அவர் குழந்தை என்கிட்ட இருக்கணும், நான் குழந்தைய நான் தான் வச்சுக்குவேன் அப்படின்னா அவர் இது பண்ணுறாருன்னா அப்போ குழந்தை மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது, உங்கள்கிட்ட கொடுக்க முடியாதுன்னா அது அப்படிதானே நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோ பாசம் வச்சிருக்கிற குழந்தைய கொள்றாருங்கிறத வந்து இந்த பாசம் நேசம் அப்படிலாம் செகண்டரி வச்சுக்கிட்டு இது முழுக்க வரும்போது ஈகோஸ்டிக் தான் வந்து நம்ம பார்க்கணும். அங்கே தான் வந்து நிற்கிது. ஏன்னா உங்ககிட்ட குழந்தை கொடுத்துட்டா நீ ஜெயிச்சிட்ட, என்கிட்ட குழந்தை இருந்தால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையையும் கோபத்தையும் ஒரு ஒன்றும் அறியாத ஒரு பிஞ்சு, அதுவும் ஒரு சின்ன குழந்தைகிட்ட காமிக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. இப்போ இந்த குழந்தை வந்து இறந்துருச்சு, சிலவங்க இன்றைக்கே டிவோர்ஸ் கேசஸ் நாங்கள் கோர்ட்டில் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ ஒரு குழந்தைக்கு பேசிக்காக வந்து பார்க்கும் பொழுது வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறோமா, என்னதான் கணவர் மனைவிக்குள்ளே சண்டையாக இருந்தாலும் குழந்தைங்க முன்னாடி வந்து காமிச்சக்கூடாது. குழந்தைகளுக்காக தான் வாழ்க்கை. நீ வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியோ உங்களால் இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வந்துருச்சு. அந்த உயிரை வந்து பாதுகாக்கிறதுக்குடைய அனைத்து விஷயமும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே தான் இருக்குது. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, வாழலையோ அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தைய வந்து ஒரு பெரியாள் ஆக்கிறதுக்காக, பெரியாள்னா அவங்க வளர்ந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனை வந்து பார்க்குறதுக்கு இவங்க தான் உறுதுணையாக இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த குழந்தை வந்து பாலாக போகிறதுக்கு இவங்களே ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தை வந்து இப்போது இவர் கணவர் மனைவி இருக்கும்போது அவங்களும் குழந்தையாக இருந்தால் வளர்ந்து திருமணம் வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க ஃபேமிலி பேசிஸ் பார்த்துருப்பாங்களே, ஒரு அப்பா அம்மாவோ சண்டை போட்டுட்டாலும் இருக்கும், இன்றைக்கி சண்டை போட்டுப்பாங்க, நைட்டு சண்டை போடுவாங்க, திருப்பி சண்டையே இருப்பாங்க, இருந்தாலும் குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. குழந்தைய பொறுத்த வரைக்கும் அப்பாவும் வேணும்னும் அம்மாவும் வேணும்னும். சில குழந்தை என்ன பண்ணும், அதிகமாக அப்பா கிட்ட பாசம் இருக்கும், இல்லை அம்மா கிட்ட பாசம் இருக்கும், இருந்தாலும் எனக்கு அப்பா வேணும் அம்மா தான் வேணும் அந்த குழந்தையும் சொல்லாது. குழந்தைக்கு வந்து 2 பேரும் தேவைப்படும். ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலில் மற்ற குழந்தைங்க முன்னாடி இவங்க தான் எங்கள் அப்பா, இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி காமிக்கிற ஆசை இருக்கும். அவர் வந்து ஒரு லேமேனாக, ஒரு லிட்ரேட்டாக, ஒரு கூலி தொழில் செய்த அப்பாவாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எங்கள் அப்பா தான் ஹீரோ, எங்கள் அம்மா தான் ஹீரோ, எங்கள் அம்மாவை தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அம்மா வந்து
உணவு சொல்லிக் கொடுக்கலாம் பண்ணுறாங்க. அப்பா வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அடுத்த ஜென்ரேஷனும் படிப்புக்கு ஒன்று கொடுக்கறதுக்காக அப்பா வந்து வேலை செய்வார். அப்படின்னும்போது இந்த பாண்டிங் வந்து உடைக்க முடியாது. என்ன தான் வந்து இவங்க டிவோர்ஸ் ஆகி என்ன பண்ணாலும் குழந்தைங்கக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க மனதளவுலையும் மனசுலையும் டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க அடுத்த ஜென்ரேஷன் போகும்பொழுது இவங்க இந்த கெட்ட பழக்கங்கள் இந்த கெட்ட சாவகாசங்கள் செய்கிறது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் வெளியே வருது. சின்ன சின்ன பசங்க வந்து அதிகமாக க்ரைம்ஸ் பண்ணுறாங்க, தொடர்ந்து வந்து இந்த போதைப் பொருட்களில் போதை வஸ்துக்களை வந்து உட்கொள்கிறாங்கன்னா பெற்றோர்களை கண்காணிப்பில் முதல்ல இல்லை. படிப்பில் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, காலேஜ் ட்ராப் அவுட்டு, ஏன் வீட்டில் பிரச்சனை, அப்பா வந்து கேட்க மாட்டார், அம்மாவும் கேட்க மாட்டாங்க, நம்ம சுற்றுவோம் ஜாலியாக. அது இப்போ எங்கே வந்து பார்த்தோம் லாஸ்ட்டாக வந்து நிற்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரியாக பேசலை, அப்பா அம்மா கூட இல்லை, அம்மா வந்து அப்பா கூட இல்லை அப்படின்னும் போது அந்த குழந்தையுடைய இந்த வழித்தடம் வாழ்க்கை முறையே மாறி போயிடுதுல்ல. இப்போ ஒரு நம்ம இந்த உலகத்தில் நம்மளை சார்ந்து ஒரு உயிர் பிறந்திருக்கா, அந்த உயிர் நம்ம தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு வீட்டில் வச்சுருக்க ஒரு செல்ல பிராணிக்கு அதாவது ஒரு 2 இல்லை 3 வேலை வந்து ஒரு உணவு கொடுக்குறோம், அது சுத்தமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம், பத்திரமா வச்சுக்கிறோம். வெளியே கூட்டு போகும்போது வேறு எந்த ஒரு பிராணிகளும் நம்ம வளர்ப்பு பிராணிகளை வந்து அடிச்சிடக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னும் போது எண்ணம் இருக்கிற நம்மளுக்கு ஏன் நம்ம குழந்தைய பத்திரமா பார்க்கணுன்ற எண்ணம் இல்லை. கரெக்ட். இதில் இன்னொரு முக்கியமான டவுட் என்னென்னா, இப்போது நீங்கள் எந்த வயசு வரைக்கும் குழந்தை வந்து நான் அப்பா கிட்ட போகலாம் அம்மா கிட்ட போகலாங்கிற முடிவு எடுக்க முடியும் சார்? பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகளில் ஃபஸ்ட்டு முடிவு எடுக்க முடியாத குழந்தைய அம்மா கிட்ட தான் கொடுப்பாங்க. எந்த வயசு வரைக்கும் குழந்தை முடிவு? 5 years வரைக்கும் இருக்கு. 5 வயசு 5 years வரைக்கும் அம்மா கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சட்டத்திலேயே இருக்கு. ஓகே. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு 2 வயசு குழந்தையே கொண்டு போயிடுவாங்க. இந்த நீதிமன்றத்தில் போயிட்டு பெட்டிஷன் போட்டு அந்த குழந்தை அந்த டேட் ஆகி அந்த குழந்தைகிட்ட அவங்க இன்டர்வியூ ஆகிறதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆயிடும். அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு இந்த 2 வயசு கூப்பிட்டு போன குழந்தை அப்போ தான் லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்கும். 3 வருஷமாக ஒரு அப்பா கிட்டே அம்மா கிட்டே இருக்குன்னா இவங்க வந்து அந்த அப்பா வந்து அம்மாவை காமிச்சிருக்க மாட்டாங்க அந்த 3 வருஷம். அதே மாதிரி அம்மா வந்து அப்பாவை காமிச்சிருக்க மாட்டாங்க 3 வருஷம். இது மட்டும் அந்த குடும்பத்தார்கள் வந்து அந்த அப்பான்ற ஒரு கேரக்டரையை டோட்டலாக டேமேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவன் பயங்கரமானவன் இப்படி அப்படின்னு சொல்லி. இல்லை அந்த குழந்தை வந்து அப்பாவோட இருக்குன்னா அந்த அப்பா குடும்பத்தார்கள் வந்து அந்த அம்மாவை வந்து அவள் பயங்கரமாக ராசிச்சு அவகிட்ட போனேன்னா இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற பயத்தை உண்டாக்கி விட்டுருப்பாங்க. படத்தெல்லாம் காமிச்சு உங்கள் அம்மா இப்படி தான் இருப்பா, உங்கள் அப்பா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுங்க. அப்போ அந்த குழந்தை என்ன ஆகுனா பார்த்தோன்னா ஐயோ நம்ம போனப்பல தான் பண்ணிடும்ன்ற ஒரு மனநிலையை இவங்களே உருவாக்கிடுவாங்க. அப்படின்னும்போது கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி கேட்பாங்க. கூப்பிட்டு குழந்தைய தனியாக கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு நீதிபதி அவர்கள் வந்து கேட்பாங்க, யார் கூட போய் நீ இருக்கணும் பாப்பா சொல்லு, நீ தைரியமாக சொல்ல நான் இது பண்ணுறேன். குழந்தைக்கு அங்கே சொல்ல தெரியாது. அப்படியே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அப்பா அப்பாவுக்கு இல்லை அம்மா அப்பாவுக்கு யார் கூட குழந்தை இருக்கும், அம்மா இல்லை அம்மா அப்படி ஒரு வார்த்தை தான் சொல்லணும். மேற்கொண்டு நீ சொல்லு பயப்பட என்ன சொன்னாலும் அந்த பயத்துலேருந்து சொல்லணும். இருந்தாலும் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, நீ போ அம்மாவோ இல்லை அப்பாவோ பெட்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் டைம் கொடுக்கும். பாஸ்வர் கொடுத்து ஒரு 1 or 2 hours. எதனால் கொடுக்கும்னா குழந்தை வந்து அவங்ககிட்டே இருந்திருக்கும், அதனால் ஒரு அச்ச உணர்வோடு இருக்கும். எங்கே இருந்தாலும் சொல்லுதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. 1 or 2 hours கழிச்சு திருப்பி பாஸ்வர் கொண்டு திருப்பி வரும்பொழுது திருப்பியும் கேட்பாங்க, இப்போ சொல்லு நீ யார் கூட போகணும். அப்போ குழந்தைதில் அம்மாட்ட தான் போகணும்னு சொல்லிச்சுன்னா கோர்ட்டு பட்டுன்னு ஆர்டர் அடிச்சு அம்மா கூட போன அனுப்பிச்சிடுவாங்க. திருப்பியும் குழந்தை அதே சொல்லும் பொழுது குழந்தையுடைய எண்ணத்தை மீறி கோர்ட்டு சொல்லி அங்கே ஏதாவது ஒரு விஷயம் குழந்தைக்கு மாற இருந்துச்சுன்னா அது காரணமாக நீதிமன்றம் ஆகிடக்கூடாது இல்லையா. அதனால தான் பார்ஷியல் டைமிங் வந்து கொடுப்பாங்க குழந்தைங்களை பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த கேப் வந்து குழந்தைக்கு வந்து தாயார்கிட்டையோ தந்தைக்கிட்டையோ பழகிருக்க மாட்டாங்க. ஸோ நீதிமன்றத்திலே பார்க்கறதுக்காக சைல்ட் கேர் சென்டர் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா ஃபேமிலி கோர்ட்லையும் இருக்குது. இந்த மாதிரி இந்த கஸ்டரல் கேசஸ் போடும்பொழுதுனா அந்த குழந்தைகள் வந்து நீதிமன்றத்தில் அதை வெளி இடத்துக்கு கூட்டு போக முடியாது. வெளியே கூட்டு போனால் குழந்தைய கூட்டு போய் அதை பண்ணுறாங்கிற அச்சத்தை சொல்லுவாங்கனால நீதிமன்றத்திலே இருக்கிற அந்த சைல்ட் கேர் சென்டரில் குழந்தைய கூட்டு வருவாங்க. அங்கே அந்த குழந்தைங்களுக்குள்ள அவங்க வந்து இந்த மந்த்லி 2 or 3 அப்படின்னு டேட் போடுவாங்க. அப்போ வந்து இந்த 2 or 3 வந்து ஹவர்லி ஒரு 3 hours to 4 hours பார்த்துக்கலாம். இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி குழந்தை அங்கே தான் விளையாடுன்னு சொன்னால் கூட இருந்துக்கலாம். காலையில் சாயந்தரம் வரைக்கும் அது கூட்டு வந்து விட்டாக்கணும். அது நீதிமன்றத்தில் உத்தரவு. அது அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படி பார்ப்பாங்க. அது மேற்கொண்டு சிலவங்க இது பண்ணும்பொழுது எனக்கு அதில் இவங்ககிட்ட பிரித்து வருவாங்க. இந்த சாட்டர்டே சண்டெலாம் குழந்தை என்கிட்ட இருக்கணும், இல்லை ஸ்கூல் அவசரம் பண்ணும்பொழுது அவங்க அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டு மியூச்சுவலாக போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, குழந்தைய காட்ட மாட்டேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது குழந்தைகள் வந்து இந்த மாதிரி காரணங்களால் இவர்களுக்குள்ளே இருக்க அந்த ஈகோஸ்டிக் சண்டையினால குழந்தைகள் பாதிப்புக்கு உள்ளாகி குழந்தைகளை வந்து இவங்க கொலை செஞ்சுறாங்க. இது வந்து தற்கொலை இல்லை, குழந்தைகளை லிட்டரலாக இவங்க கொலை பண்ணிடுறாங்க. பாப்பா சார், தொடர்ச்சியாக நம்ம பேசணும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 travel brand.
Taste Daily. Taste the Daily. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.